பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். செந்தில் வந்து ரொம்ப ஆசையோடு இருக்காங்க. ஏன்னா இன்னும் 4 நாளில் வந்து சம்பளம் வரப்போகுது. 4 நாள் சம்பளம் வந்து இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. மீனாவை அந்த இதில் அடிச்சிடுவாங்க. உடனே மீனா எந்திரிக்கிறாங்க. மீனா என்னாச்சு மீனா எந்திரிச்சிட்ட அப்படின்றாங்க. இல்லைங்க, ஏன்னா யாரும் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான். அடித்தாங்களா? ஆமான்றாங்க. இல்லை மீனா, அது நான் தான். இன்னும் 4 நாளில் சம்பளம் வரப்போகுது இல்லையா, என்னென்ன வாங்கலாம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன்றாங்க. ஏங்க, 4 நாள் எனக்கும் தான் சம்பளம் வரப்போகுது மீனா. அது ரெகுலராக நீ வாங்குறது மீனா, நான் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் இல்லையா, அது ஒரு எக்ஸைட்டிங்மெண்ட் இருக்குன்றாங்க. அப்படியா, சரி சரி ஓகேன்றாங்க. இது வாங்கணும் அது வாங்கணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு வைரத்தோடு வேணுமா கோல்டத்தோடு வேணுமா, எங்க இப்போ விலை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, நீங்கள் என்னன்னா வைர கம்பல் வேணுமா தங்க கம்பல் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. மீனா எல்லாம் வந்துடும் மீனா, நான் உனக்கு பட்ட விஷயத்த வாங்கி தரணுன்றாங்க. வாங்கி தருவீங்க, அது இந்த நேரத்திலேயே யோசிக்கணும், முதல்ல தூங்குங்கன்றாங்க. இல்லை மீனா, எனக்கு தூக்கம் வரல. ஏங்க மாமா ஏன் உங்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் காசை வச்சுட்டு வீணா இந்த மாதிரி செலவு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் இப்படி வந்து யோசிச்சுருக்காரு அப்படின்றாங்க. ஏன் மீனா, நீயும் போய் அவரை மாதிரி பேசிட்டு இருக்கன்றாங்க. ஏன்னா சந்தோஷம் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்க முடியாமல் பல நாள் கஷ்டப்பட்டு இருக்க மீனா. ஆனால் இப்போ நம்ம சொந்தமாக வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு ஒரு காசு வரப்போகுதுன்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு தனி சந்தோஷம் மீனான்றாங்க. ஆனால் அது உனக்கு தெரியாது. ஏங்க தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ தெரிஞ்சிட்டேன்னு கேட்குற பார்த்தியா, எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா, என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியலன்றாங்க. சரிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் தூங்குறேன். சரி மீனா நீ தூங்க அப்படின்றாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க செந்தில். அடுத்த நாள் வந்து ரொம்ப குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க பூஜை ரூமில். கோமதி அரசி வருவாங்க. அம்மான்றாங்க, கடவுளே என் பொண்ணுக்கு மட்டும் நீ ஏதாச்சும் ஒரு சோதனையை கொடுத்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி, ஆனால் என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. காலையிலேருந்து அத்தை அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அரசி நீ தைரியமாக இருக்க இல்லைன்றாங்க. நான் தைரியமாக தான் இருக்கேன் அண்ணி, என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன், பரவாயில்ல, ரொம்ப போல்டாக தான் பேசிட்டேன்ற மாதிரி மீனா சொல்லுவாங்க. உடனே வந்து ராஜுகிட்ட, அண்ணி நான் உங்கள் அண்ணனை வந்து கோர்ட்டில் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இல்லை, எனக்கு கஷ்டமாக இல்லை, நீ தைரியமாக பேசுகிற பற்றி அதே எனக்கு சந்தோஷம் தான், நீ என்ன மனசுக்கு படுதோ அதை நீ தைரியமாக பேசு, என் அண்ணன் எனக்கு இப்படி சொல்கிறேன்றது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மாரியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பிள்ளை இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தான், மறுபடியும் வந்தான் போகணுமா, மறுபடியும் ஏதாச்சும் ஆகிடுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலான்ற மாதிரி முத்துவேல் சொல்கிறாங்க. சக்திவேல் அண்ணன் என்னென்னா பார்த்துக்கலாம், எல்லாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கலாம் தான் சொல்கிறீங்க, ஆனால் நடக்கிறத பார்த்தா ஏதோ இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உன் பையனை வெளியே எடுக்கிறதுக்காக நானும் தாண்டா கஷ்டப்பட்டேன், ஏதோ நீ மட்டும் கஷ்டப்பட்டு வெளியே எடுத்த மாதிரி, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. இவங்க பேசிட்டே இருப்பாங்க. குமார் பாட்டுக்கு போயிடுவாங்க. எந்திரிச்சு குமார் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க கீப்பப்பா. ஆனால் இவங்க வந்து எப்படியாச்சும் வந்து குமார் மறுபடியும் வீட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. உடனே அந்த இடத்துல அப்போ தான் நிற்கிறாங்க. அத்தை என்ன திங்க நின்றுட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசணும்ப்பா, சொல்லுங்க அத்தை. இல்லை குமாரும் என்னுடைய பேரன் தான், ராஜி என்னுடைய பேரன் தான், அவங்க மேலே சுரே வச்சுட்டு இருந்தேன், ஆனால் ராஜி என்னை விட்டு போனதோ கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் குமாருக்கு இப்படி ஒரு நிலைமை வேண்டாப்பா, நீ கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிடுன்றாங்க. இல்லை அத்தை, என்னால் வாங்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என் பொண்ணுக்கு ஒன்றுனா நான் எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு போகவும் அப்போத்தாவும் ஃபீல் ஆகுறாங்க. பாண்டியன் வந்து கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடியானுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலான்னு தோணுது. என்ன யோசிக்கலாம், எல்லாம் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கு, நீ வந்தாவா நாங்கள் போகிறோன்றாங்க. இல்லை நானும் வரேன், வரலன்னு தானே சொன்னேன், நீங்களே போகும்போது நான் வராது இருப்பேனான்வாங்க. அரசிக்கு எல்லாரும் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.